அன்புள்ள மாணவர்களே வணக்கம். கற்கண்டு வினையால் அமையும் தொடர்கள். இயல் 5 8ஆம் வகுப்பு. இக்காணொளியில் தன்வினை என்றால் என்ன, பிறவினை என்றால் என்ன, செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன, ஒரு சில பயிற்சி வினாக்கள் ஆகியவற்றை பார்க்க உள்ளோம். முதலில் தன்வினை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை ஆகும். எழுவாய் தானே ஒரு வினையை செய்தால் அது தன்வினை ஆகும். இதில் செயலின் பயன் செய்பவரை சேரும். யார் அந்த செயலை செய்தார்களோ அவர்களையே அதன் பயனும் சேரும். எடுத்துக்காட்டை பாருங்கள். செல்வி கடலை கண்டாள். செல்வி கடலை கண்டாள். இத்தொடரில் செல்வி என்னும் எழுவாய், செல்வி என்னும் எழுவாய் கடலை தானே கண்டதால் இது தன்வினை ஆயிற்று. அதாவது இந்த தொடரில் செல்வி என்பவள் அவளே கடலை கண்டாள், அதனால் அது தன்வினை தொடரானது. எனவே கண்டதின் பயனை பெற்றவள் செல்வி ஆவாள். பிறவினை என்றால் என்ன? எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால், எழுவாய் ஒரு வினையை செய்ய வைத்தால் அது பிறவினை ஆகும். இதில் செயலின் பயன் செய்பவரை அல்லாமல் பிறரை சேரும். இதில் செயலின் பயன் செய்பவரை அல்லாமல் பிறரை சேரும். எடுத்துக்காட்டை பாருங்கள். செல்வி கடலை காட்டினாள். செல்வி கடலை காட்டினாள். இங்கு அந்த கடலை பார்த்தவர்கள் மற்றவர்கள், செல்வியல். செல்வி கடலை காட்டினாள் என்று சொல்லும்போது மற்றவர்களை காண்பிக்க செய்த, மற்றவர்கள் கண்டார்கள் என்ற பொருளை அது தருகிறது. மேலும் அதற்கு உதவியாக செல்வி இருந்தால் என்ற பொருளை அது தருகிறது. இத்தொடர்களில் செல்வி என்னும் எழுவாய் பிறரை காண வைத்ததால் இவை பிறவினை தொடர்கள் ஆகும். இந்த தொடரில் செல்வி மற்றவர்களை காண வைத்ததால, பிறவினை காண வைத்ததால, இத்தொடர்களில் செல்வி மற்றவர்களை கடலை காண வைத்ததால் இவை பிறவினை தொடர்கள் ஆகும். இது மாதிரியான தொடர்கள் பிறவினை தொடர்கள் என்று நாம் சொல்கிறோம். எனவே ஒரு செயலை தானே செய்தால் தன்வினை, ஒரு செயலை மற்றவர் செய்யும்படி செய்யச் செய்தால் அது பிறவினை ஆகும். பொதுவாக தன்வினை பிறவினை சொற்கள் இவ்வாறு அமையும். தன்வினையில் பாருங்கள், திருந்து, அவன் திருந்தினான் அப்படின்னு வரும். அவன் திருத்தினான் பிறவினையில் வரும். அது மாதிரி தன்வினையில் ஓடு, ஓடினான் என்று வரும். அவன் ஓட்டினான் என்று பிறவினையில் வரும். அவன் தன்வினையில் நடந்தான் என்று வந்தால் பிறவினையில் நடத்தினான் என்று வரும். உருண்டது என்று தன்வினையில் வந்தால் உருட்டியது என்று பிறவினையில் வரும். செய்தால் என்று தன்வினையில் வந்தால் செய்வித்தாள் என்று பிறவினையில் வரும். பார்த்தால் என்று தன்வினையில் வந்தால் பார்க்க வைத்தாள் என்று பிறவினையில் வரும். ஆக தன்வினை பிறவினை தொடர்கள். திருந்து என்பது திருத்து என்று மாறும் பிறவினையில். ஓடு என்பது ஓட்டு என்று மாறும். நட என்பது நடத்து என்று மாறும். உருள் என்பது உருட்டு என்று மாறும். செய் என்பது செய்வி என்று மாறும். பார் என்பது பார்க்கவை என்று மாறும். அடுத்ததாக செய்வினை என்றால் என்ன? செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினை ஆகும். ஒரு செயலை யார் செய்கிறார்களோ அவரை முதன்மைப்படுத்தி அமைந்த தொடர் செய்வினை தொடராகும். செய்வினை தொடர் எழுவாய், செயற்படு பொருள், பயனிலை என்னும் வரிசையில் அமையும்.
இந்த தொடர்கள் எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை என்னும் வரிசையில் பொதுவாக அமைந்திருக்கும். செயப்படு பொருளுடன் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைந்தோ வெளிப்படையாகவோ வரும். அந்த செயப்படு பொருளுடன் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்பது மறைந்தும் வரலாம், மறையாமலும் வெளிப்படையாகவும் வரலாம். இந்த எடுத்துக்காட்டுகளை பாருங்கள். கயல்விழி, கயல்விழி கதை படித்தால், கயல்விழி கதை படித்தால். இதில் கதையை படித்தவள் கயல்விழி. அதனால் ஒரு செயலை செய்தவரை முதன்மைப்படுத்தி உள்ளோம். கயல்விழி கதையை படித்தால். இதில் கயல்விழி என்பது எழுவாய், படித்தால் என்பது பயனிலை, கதை என்பது செயப்படு பொருள். எனவே எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை என்ற வரிசையில் இது அமைந்திருத்தலை பார்க்கலாம். கயல்விழி கதை படித்தால். ஆனால் கதை என்ற செயப்படு பொருள், அதில் இருக்கின்ற இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இங்கே மறைந்து வந்துள்ளது. இரண்டாவது தொடரை பாருங்கள். கயல்விழி கதையை படித்தால், கயல்விழி கதையை படித்தால். இங்கு கயல்விழி என்பது எழுவாய், கதையை என்பது செயப்படு பொருள், படித்தால் என்பது பயனிலை. இங்கே இரண்டாம் செயப்படு பொருளில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ என்பது வெளிப்படையாக வந்துள்ளதை பார்க்கலாம். எனவே செய்பவரை முதன்மைப்படுத்தும் வினை செய்வினையாகும். அடுத்ததாக எழுவாய், செயப்படு பொருள், பயனிலை என்னும் வரிசையில் இந்த தொடர்கள் அமைந்திருக்கும். அடுத்ததாக செயப்படு பொருளில் இரண்டாம் வேற்றுமை உருவான ஐ மறைந்தோ அல்லது வெளிப்படையாகவோ வரும் என்பதை நாம் இங்கு உணர வேண்டும். இதுவரை நாம் செய்வினை என்றால் என்ன என்பதை பற்றி பார்த்தோம். இப்பொழுது செயற்பாட்டு வினை என்றால் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினையாகும். செய்வினையில் யார் செயலை செய்கிறார்களோ அவர்களை முதன்மைப்படுத்தி இருக்கும். இங்கு யாரால் ஒரு செயல் செய்யப்பட்டதோ அந்த செயல் முதன்மைப்படுத்தப்பட்டு இருக்கும். அதுதான் செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தும் வினை செயற்பாட்டு வினை என்கின்றோம். செயற்பாட்டு வினைத்தொடர் செயற்படு பொருள் எழுவாய் பயனிலை என்னும் வரிசையில் அமைந்திருக்கும். அதாவது செயற்படு பொருள் முதலில் வரும், பிறகு எழுவாய், பிறகு பயனிலை வரும். எழுவாயுடன் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வரும். எழுவாயுடன் அந்த ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு சேர்ந்து வரும். பாருங்கள். மேலும் பயனிலையுடன் படு அல்லது பட்டது போன்ற துணை வினைகளுள் ஒன்று சேர்ந்து வரும். பயனிலை முடியும் போது படு என்பது முடியலாம் அல்லது பட்டது என்ற துணை வினைகளில் ஏதேனும் ஒன்றை பெற்று வரும். எடுத்துக்காட்டை பாருங்கள். கதையில் கயல்விழியால் படிக்கப்பட்டது. கதை கயல்விழியால் படிக்கப்பட்டது. இங்கு கதை என்பது செயற்படு பொருள், கயல்விழியால் என்பது எழுவாய், படிக்கப்பட்டது என்பது பயனிலை. எனவே செயற்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் இந்த செயற்பாட்டு வினை அமைந்திருத்தலை பார்க்கலாம். மேலும் எழுவாயுடன் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவு வரும் என்று சொல்லப்படும். அதனால்தான் கயல்விழியால், யாரால் அந்த செயல் செய்யப்படுகிறது, அதனால் கயல்விழியால் என்று இங்கே வந்திருக்கிறது. அடுத்ததாக பயனிலையில் படு அல்லது பட்டது போன்ற துணை வினைகள் வரும் என்று பார்த்தோம். படிக்கப்பட்டது, பட்டது என்பது இங்கு வந்திருப்பதை நாம் பார்க்கலாம். இவ்வாறாக செயற்பாட்டு வினை அமைந்திருக்கும். ஆக செயற்பாட்டு வினை என்பது செயற்படு பொருளை முதன்மைப்படுத்தி இருக்கும். இதில்
செயற்படு பொருள் எழுவாய் பயனிலை என்ற வரிசையில் தொடர் அமைந்திருக்கும். எழுவாயுடன் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருபு சேர்ந்து வந்திருக்கும். பயனிலையுடன் படு அல்லது பட்டது போன்ற துணைவினைகள் இணைந்து வந்திருக்கும். இதைத்தான் நாம் மனதில் கொள்ள வேண்டும். பயிற்சி வினாக்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது கோடு எனப்படும். ஒரு எழுவாய் ஒரு வினையை செய்தால், அதாவது எழுவாய் தானே ஒரு வினையை செய்தால் அது டேஷ் எனப்படும். என்ன? தானே செய்வது தன்வினை. எழுவாய் ஒரு வினையை செய்தால் அது தன்வினை எனப்படும். ஆக இங்கு ஏ என்னும் குறில் சரியான விடையாக இருக்கும். 2. கரையில் சேர்ப்பான் என்பது. கரையில் சேர்ப்பான் என்பது செய்வினையா, செயற்பாட்டு வினையா, தன்வினையா, பிற வினையா? கரையில் சேர்ந்தான் என்று வந்தால் அது தன்வினை. கரையில் சேர்ப்பான் என்று வந்திருப்பதால் அது பிறவினை ஆகும். கரையில் சேர்ப்பான் என்று வந்ததால் அது பிறவினையாகும். 3. பாடல் இலக்கியாவால் பாடப்பட்டது. யாரால் பாடப்பட்டது? இலக்கியாவால் பாடப்பட்டது. பட்டது என்பது வந்திருக்கிறது. இலக்கியாவால் என்ற மூன்றாம் வேற்றுமை உருபு வந்திருப்பதனால் அது செயற்பாட்டு வினை ஆகும். எனவே இங்கு ஆ என்ற நெடில் ஆ செயற்பாட்டு வினை என்பது சரியான விடையாகும். அடுத்து பொருத்துக. ஆடினாள். ஆடினாள். கண்ணகி ஆடினாள் என்று சொல்லும். ஆடினாள் என்று சொல்லும்போது தானே செய்த செயலை அது உணர்த்துகிறது. எனவே அது தன்வினை ஆகும். திருத்தினான். திருந்தினான் என்று வராமல் திருத்தினான் என்றால் பிறரை திருத்தினான் என்ற பொருள் அது வருகிறது. எனவே அது பிறவினை ஆகும். அது பிறவினை ஆகும். புத்தகம் படிக்கிறேன். நான் புத்தகம் படிக்கிறேன். அந்த வரிசையில் அமைந்திருப்பது புத்தகம் படிக்கிறேன். எனவே அது செய்வினை ஆகும். புத்தகம் படிக்கிறேன். நான் புத்தகம் படிக்கிறேன். செய்வினை ஆகும். கட்டுரை அகிலனால் எழுதப்பட்டது. கட்டுரை அகிலனால் எழுதப்பட்டது என்று வருது. அகிலனால் மூன்றாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. பட்டது என்று வந்திருக்கு. எனவே அது செயற்பாட்டு வினை. அது செயற்பாட்டு வினையாகும். பிறவற்றுள் செய்வினை தொடர்களை செயற்பாட்டு வினை தொடர்களாகவும் செயற்பாட்டு வினை தொடர்களை செய்வினை தொடர்களாகவும் மாற்றுக. செய்வினையாக இருந்தால் செயற்பாடாக மாற்ற வேண்டும். செயற்பாட்டு தொடராக இருந்தால் அது செய்வினை தொடராக மாற்ற வேண்டும். மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். இங்கு செய்வினையாக இருந்தால் அது செயற்பாட்டு வினையாக, செயற்பாட்டு வினையாக இருந்தால் அது செய்வினையாக மாற்ற வேண்டும். 1. மாணவர்கள் வகுப்பை தூய்மை செய்தனர். இது செய்வினையாகும். மாணவர்கள் செய்த செயலை சொல்கிறது. இது செய்வினையா. இதை செயற்பாட்டு வினையாக மாற்ற வேண்டும். வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது. வகுப்பு செயற்படு பொருள் மாணவர்களால். எழுவாய் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை பெற்று வரும் என்பதனால் மாணவர்களால். தூய்மை செய்யப்பட்டது. பட்டது என்று முடியும் என்று பார்த்தோம். பயனிலை என்பது பட்டது என்பதில் முடியும். எனவே வகுப்பு மாணவர்களால் தூய்மை செய்யப்பட்டது என்பதுதான் சரியான விடையாக இருக்கும். 2. பழம் அணிலால் குறிக்கப்பட்டது. பழம் அணிலால் குறிக்கப்பட்டது. இங்கு பழம் செயற்படு பொருள் அணிலால் எழுவாய் ஆள் விகுதியை பெற்று வந்துள்ளது. குறிக்கப்பட்டது பயனிலை பட்டது என்று முடிகிறது. எனவே இது
செய்பாட்டு வினை, செயற்பாட்டு வினைத்தொடராகும். ஆக இதை செய்வினையாக மாற்ற வேண்டும். எப்படி செய்யலாம்? அணில் பழத்தை கொறித்தது. அணில் எழுவாய் வந்துள்ளது முதலில், பழத்தை செயற்படுபொருள் வந்துள்ளது, கொறித்தது பயனிலை வந்துள்ளது. எனவே அணில் பழத்தை குறித்தது என்றுதான் நாம் எழுத வேண்டும். 3. ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஆசிரியர் இலக்கணம் கற்பித்தார். ஆசிரியர் எழுவாய், இலக்கணத்தை கற்பித்தார் செயற்படுபொருள், கற்பித்தார் பயனிலை. எனவே ஆசிரியர் இலக்கணத்தை கற்பித்தார். எனவே இது செய்வினை தொடராகும். இதை செயற்பாட்டு வினை தொடராக மாற்ற வேண்டும் என்றால், இலக்கணம் செயற்படுபொருள் முதலில் வரும். இலக்கணம் ஆசிரியரால் எழுவாய்க்கு பிறகு ஆல் என்ற மூன்றாம் வேற்றுமை சேர்க்க வேண்டும். கற்பித்தார் என்பது கற்பிக்கப்பட்டது என்று முடிய வேண்டும். பட்டது என்று அது முடியும். இலக்கணம் ஆசிரியரால் கற்பிக்கப்பட்டது என்பதுதான் சரியான விடை. 4. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது. ஓவியம் குமரனால் வரையப்பட்டது என்று வந்துச்சு. எனவே அது செய்பாட்டு வினை, செய்வினை கிடையாது, செயற்பாட்டு வினைமுற்று என்று அதை நாம் சொல்லலாம். அதை செய்வினையாக மாற்ற வேண்டும் என்றால், குமரன் ஓவியம் வரைந்தான். குமரன் ஓவியம் வரைந்தான் அல்லது குமரன் ஓவியத்தை வரைந்தான் என்றும் எழுதலாம். எனவே குமரன் என்பது எழுவாய், ஓவியம் என்பது செயற்படுபொருள், வரைந்தான் என்பது பயனிலை. இந்த முறையில்தான் அந்த தொடரை நாம் அமைக்க வேண்டும். குமரன் ஓவியம் வரைந்தான் என்பதுதான் இங்கு சரியான விடையாகும். இக்காணொளியில் இதுவரை தன்வினை என்றால் என்ன, பிறவினை என்றால் என்ன, செய்வினை என்றால் என்ன, செயற்பாட்டு வினை என்றால் என்ன என்பதை பற்றி விளக்கமாக பார்த்தோம். இறுதியாக பயிற்சி வினாக்களையும் நாம் பார்த்தோம். இத்துடன் இக்காணொளி நிறைவு பெறுகிறது. மிக்க மகிழ்ச்சி அன்பு மாணவர்களே.